ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரோட்டுக்கடை தக்காளி சட்னி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை, சிகப்பு மிளகாய், பூண்டு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி புளிப்பே போதும் அப்படின்னா நீங்கள் புளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தாளிக்க கடுகு, உளுந்து, சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது இந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கரண்டி தோசை மாவு தேவைப்படும். இந்த தோசை மாவாகட்டும், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற அளவுக்கு காமிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சிகப்பு மிளகாயை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளி, அப்புறம் கறிவேப்பிலையில் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி. இப்போ இதையெல்லாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது இல்லைங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ஆனால் நம்ம சட்னி செய்யும்போது தாளிக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அரைச்சி விழுது ரெடியாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு 4 டீஸ்பூன். இப்போ இந்த ஆயில் ஒரு செகண்ட் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும். கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம அரைச்சிருக்கோம். தனியாக தண்ணியே ஊற்றலை. இப்போ இதை ஒரு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு செகண்ட் வதக்கிக்கலாம். ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளிப்புலேயும் சேர்த்துருக்கோம், அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். நீங்கள் மிளகாய் போடுறதுக்கு பதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமான்னா அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை, உப்பு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 டீஸ்பூன் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக இன்னொரு தடவை கூட டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இதில் எந்த ஒரு மசாலாவும் இல்லை. ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பாருங்கள், இதுக்கு அரைச்சல நம்ம எதுவுமே ஊற்றலை. அதாவது அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் மட்டும்தான் அரைச்சோம். மற்றபடி இதுக்காக நம்ம எந்த ஒரு பொட்டுக்கடலை அந்த மாதிரி சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் தனியாக வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு கூட
நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்காக நம்ம நிறைய திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நம்ம தேடவே வேண்டியதில்லை. காய்கறிகள்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவு மட்டும் வச்சு செய்கிறோம். அதாவது பொட்டுக்கடலை, கடலை மாவு, அது திக்னிங்காக நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு புளிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ தக்காளியோட புளிப்பு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசை மாவில் புளிப்பு நம்ம சேர்த்த தக்காளியில் ஓவர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ரோட்டு கடையில் சாப்பிட்ருப்போம். அதனால் அந்த புளிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ஓரளவுக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்ன அளவை விட நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிற காம்பினேஷன் பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் இட்லி தோசைக்கு பிரமாதமாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூடாக ஒயிட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது. தக்காளி தான் மேஜராக இதுக்கு தேவைப்படுது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற புளிச்ச தோசை மாவு, ஃப்ரெஷ் தோசை மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. இதுக்காக நம்ம ரொம்ப திங்ஸ் எல்லாம் தேவைப்படவே படாது. சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.